பிரபஞ்ச மகா சக்தியை ஈர்க்கும் பிரம்ம நமஸ்கார வழிபாடு. பிரம்ம நமஸ்காரம் ஏன் பிரம்மத்தை வணங்குறோம்னா, இந்த ஐந்தினை படைத்தது, நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பினை படைத்தது ஒரு சக்தி. அது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபமாய் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சக்தி. அதை அருள் பெரும் ஜோதி என்று வள்ளலார் சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னார். நாரே தக்குபி அல்லாஹு அக்பர் என்று அதையே வழிமொழிந்தார் மூசா நபி. சத்யேந்திர சித்தர் 9 சித்தர்களினுடைய தவ வலிமை, 9 சித்தர்களுடைய ஒளி தேகங்கள், 9 சித்தர்களும் ஒன்றாக ஐக்கியமாகி இந்த பூமியில பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றியவர் தான் திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்யேந்திர சித்தர். ஒரு சித்தரை வணங்கினாலே ஆற்றல் அளப்பரியது. 9 சித்தர்களினுடைய ஒளி தேகங்களை, தவ வலிமையை, 9 சித்தர்களுடைய ஆன்மாக்களை ஒன்றாக ஐக்கியமாகி இந்த பூமியில பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றியவர் தான் திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்யேந்திர சித்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பஞ்சபூதங்களை படைத்த காணாத சொரூபத்தை மகா பிரம்மம், மூச்சை எடுத்துக்கிட்டு மூச்சை வெளியில விடாம அடிநாபியில் இருந்து ஓம் மகா பிரம்மே நமக அப்படின்னு சொல்லணும். சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவை நோயற்ற பாரதமாகவும், கல்வி நிறைந்த ஒரு நாடாகவும், பசியில்லாத ஒரு நாடாகவும் மாற்றுவதற்கு இந்த சத்யேந்திர சித்தர் பீடம் ட்ரஸ்ட் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் உலகளாவிய தமிழர்களின் பாரம்பரியத்தை, பாரம்பரிய மருத்துவத்தை உலகறிய செய்வதும், உலக மக்கள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கின்ற சித்தர்களின் கோட்பாட்டை உலகறிய செய்வதும் முக்கிய நோக்கமாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த தத்துவத்தை பறைசாற்றுவதும் சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும். ஜாதி மத இன பேதமற்ற ஒரு சமுதாயத்தை, சித்த மார்க்கத்தை எல்லோரும் பின்பற்றி அதன் மூலம் வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் அனைவரும் குறைவின்றி பெற்று வாழ செய்வதே சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.